கொலைங்க தெய்வான எங்கள் பையன் பேர் கோவிலுங்க. கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வரலான்ட்டு வரும்போது பெரிய வண்டிங்க 85,000 வண்டி, பேக்கு, செல்ஃபோனு எல்லாம் பிடிங்கிட்டு செந்தில் பாலாஜி ஆளுங்க அவனை கடத்தி காரு தூக்கி போட்டுக்கிட்டு வந்து ஒரு வெற்றி பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு இந்த சொத்தெல்லாம் எழுதி கொடுன்னு மிரட்டியிருக்காங்க. அவன் எழுதி கொடுக்க மாட்டோம்னு சொன்னதை, ஏன்டா வளர்த்தன வேணும், உனக்கு இத்தனை சொத்து வேணுமா அப்படின்னு மிரட்டிங்க. போதை ஊசி கையெழுத்து போட மாட்டோம் தான் போதை ஊசி போட்டு பிராந்தி எல்லாம் வாங்கி கொடுத்து மிரட்டி கையெழுத்து வாங்கிக்கிட்டு கடத்தி வச்சுட்டாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் பையனை காணான்ட்டு செந்தில் பாலாச்சிட்டு போய் அத்தனை நாள் வச்சு அழுதுங்க. எத்தனையோ எனக்கு கால் விழுந்துக்கிட்டு அழுதுனுங்க, என் பையனை காப்பாற்றி கொடு, சொத்தை காப்பாற்றி கொடுங்க. அவரை போய் பார்க்குற அன்னைக்கு தாங்க இந்த பவர் எழுதினாங்க. பவர் எழுதிட்டு மறுபடியும் அவர் இன்னொருக்க போய் பார்க்குறப்ப கரையம் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் மேலே கரையத்தை பண்ணி மறுக்க பவர் எழுதி பவரை உடைச்சி மறுக்க கரையம் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ கேஸ் விசாரணைக்கு வந்துருச்சு. அவங்க எங்களுக்கு தான் ஜாட்சி சொல்லணும் மாட்டிக்கிட்டே இருந்தாங்க. பையன் ஜனவரி மாதம் வந்துட்டு போன பையன் தாங்க. எங்கே போனேன் என்னன்னு தெரியல. சாட்சி எங்களுக்கு சொல்லணுன்னாங்க. நாங்கள் சொல்ல மாட்டோம்னு சொன்னதை இப்போ பையனை கடத்தி வச்சுக்கிட்டாங்க. பையனை கடத்தி வச்சுக்கிட்டு எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல. கேஸ் விசாரணைக்கு வந்துருக்குது. எங்களுக்கு சாதமாக சொல்லணும்னு சொன்னதுனால நாங்கள் மாட்டோம்னு சொன்னதுனால இப்போ கடத்தி வச்சுட்டாங்க. இப்போ எங்கே இருக்கே என்னன்னு தெரியல. எனக்கு என் பையனும் சேரணும், என் சொத்தும் சேரணுங்க. எங்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்கணும். எங்கள் சொந்த கடைகளுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும். என் பையனும் என்னோட நானும் ஒத்தையாக இருக்கிறேங்க. என்னை மிரட்டிக்கிட்ட போகிறாங்க போலீஸுக்கு சொல்லி எனக்கு பாதுகாப்பு வேணும். எவ்வளோ சொத்துமா அது? அது 25 கோடி சொத்து இருக்குது. ராமசுப்டியில் 3 ஏக்கரா, பைபாஸில் 2 ஏக்கரா, செந்தில் பாலாஜி வீட்டு கொடக்கால் தான் இருக்குது. ஆமாங்க, அதுக்கு முதல் மாட்டினாங்க. அதுக்கப்புறம் வாய்ப்பள்ளி அப்போ தான் பையனை காணாமலங்க. அவங்களுக்கு கேஸ் விசாரணைக்கு வந்ததுனால அவங்களுக்கு சாதமாக சொல்லுவோம். இவ்வளோ சொத்தை விட்டு கொடுக்க முடியுங்களா? காசே கொடுக்காதாங்க ஏமாற்றி எழுதி வாங்கியிருக்காங்க. மறுபடியும் அதை பையனையும் நடத்திட்டாங்க. அப்புறம் என்னையும் எதுக்கு கேட்குறாங்க? பையன் எங்கே இருக்கான்னு தெரியுங்க. பையனும் வரணும், எனக்கு சொத்து வரணும். கவர்மெண்ட் தான் முயற்சி எடுத்து எனக்கு முடிச்சு கொடுக்கணுங்க. எங்கே கேஸ் கோர்ட்டில் இருக்குது. எந்த கோர்ட்டு? மதுரை ஹைகோர்ட்டுங்களா? மதுரையில் இருக்குது. வரும் தம்பி Con